13 வயசு சரண் ஒன்னியா வீட்டில் இருந்தான். அவன் ரூம்ல சின்ன மஞ்சள் நிற டேபிள் லேம்ப் மட்டும் ஏந்திக் கொண்டிருந்தது. திடீர்னு அவன் பின்பக்கம் யாரோ மெதுவா நடக்கிற சத்தம். அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்ல. அவன் மெதுவா விஸ்பர்ட், யார் இருக்கீங்க? சத்தம் மறுபடியும். இப்போ இன்னும் நெருக்கத்துல. சரண் பயந்துட்டு படுக்கையின் கீழே ஒளிஞ்சான். மேலே ஓரங்க நிழல். அவன் ரூம்ல நடந்தது. அவன் கால் முன் ஒரு கருப்பு கை மெதுவாக கீழே சொருகுது. சரண் மூச்சு அடங்கி போச்சு. அந்த கை அவனை இழுக்க ஆரம்பிச்சுச்சு. சரண் கத்தினான். குரல் வெளியில் போகவில்லை. அவன் இழுக்கப்பட்டதும் லேம்ப் சுட்டுப் போச்சு. ரூம் முழுசும் இருள். அடுத்த நாள் படுக்கையின் கீழே சரணின் சிவப்பு கவுசு மட்டும். ரூம் கதவு அருகே சான்று போல கருப்பு கை விரல்கள் சுவற்றில் பதிந்து இருந்தன. அவளை தேடிக்கிட்டே